வணக்கம் மக்களே. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஃபுட் வீடியோவோ இல்லை ட்ராவல் வீடியோவோ இல்லை இந்த வாட்சோட வீடியோவோ கிடையாது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சப்ஜெக்ட் வீடியோ. அதுதான் CS3501 கம்பைலர் டிசைன். இந்த சப்ஜெக்ட் பிஇ படிக்கிறவங்க சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் தேர்ட் இயருக்கு இந்த சப்ஜெக்ட் உண்டு. ஸோ யாரெல்லாம் தேர்ட் இயர் படிக்கிறீங்களோ மறக்காமல் இந்த வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா பேசிஸ் ஆஃப் கம்பைலர். ஒரு சோர்ஸ் ப்ரோக்ராமை இன்புட்டாக கொடுத்துட்டு டார்கெட் கோடாட்டு எனக்கு எப்படி வாங்குறது அப்படிங்கிறது தான் இந்த மொத்த வீடியோஸ்லேயும் இருக்கும். இதுக்கு இடையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு டாபிக் ஒவ்வொரு ப்ராசஸையும் தான் இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்னென்னா லெக்சிக்கல் அனலைசர், சிண்டெக்ஸ் அனலைசர், சிமாண்டிக் அனலைசர், இன்டர்மீடியட் கோட் ஜெனரேட்டர், கோட் ஆப்டிமைசர், கோடு ஜெனரேட்டர், ஃபைனலாக எனக்கு என்ன டார்கெட் கோட் கிடைக்கிறதோ அது. அண்ட் இதில் சைடில் என்னென்னா சிம்பிள் டேபிள்னால் என்ன அப்படிங்கிறத ஃபைனலாக பார்க்கலாம். அண்ட் இந்த சைடில் எரர் டிடெக்ஷன்ஸ், ஒவ்வொரு ப்ரோக்ராம்லேயும் வரக்கூடிய எரரை எப்படி டிடெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? லெக்சிக்கல் அனலைசிஸுங்கிறது ப்ரோக்ராமில் நம்ம என்னென்ன இன்புட் கொடுத்துருக்கோமோ அதை தனித்தனியாக பிரித்து ஒவ்வொன்றா ஐடென்டிஃபை பண்ணோம். இப்போது இதிலே பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு டோட்டலுங்கிறது ஒரு ஐடென்டிஃபையர், ஈக்குவல்ட்டுங்கிறது ஒரு ஆப்ரேட்டர், கவுண்ட்டுங்கிறது ஒரு ஐடென்டிஃபையர், ப்ளஸ்ஸுங்கிறது ஒரு ஆப்ரேட்டர், ரேட்டுங்கிறது ஒரு ஐடென்டிஃபையர், ஸ்டாருங்கிறது ஒரு ஆப்ரேட்டர், 10ங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட். இப்படி தனித்தனியாக அனலைஸ் பண்ணி காட்டுறது தான் லெக்சிக்கல் அனலைசிஸோட ஒர்க்கு. அதுதான் இதில் போட்டிருக்கு. த லெக்சிக்கல் அனலைசிஸ் இஸ் ஆல்சோ கால்டு ஸ்கேன் பண்ணி அதை அனலைஸ் பண்ணுது. இட் இஸ் த பேஸ் ஆஃப் கம்ப்ளீஷன்ஸ் இன் விச் த கம்ப்ளீட் சோர்ஸ் கோட் இஸ் ஸ்கேன்ட் அண்ட் யுவர் சோர்ஸ் ப்ரோக்ராம் இஸ் broken அப் into the group of string is called token. இப்படி தனித்தனியாக உங்களுக்கு அனலைஸ் பண்ணி ஒவ்வொன்றா கொடுக்குறது. இப்போ டோட்டலுங்கிறது ஐடென்டிஃபையர் அப்படின்னு தனியாக உங்களுக்கு ஒரு இது கொடுக்குதுல்ல, அதை தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா டோக்கன் அப்படின்னு. ஏ டோக்கன் இஸ் ஏ சீக்வன்ஸ் of characters having a collective meaning. இது ஒவ்வொன்றையாக தனித்தனியாக ஃபஸ்ட்டு டி ஸ்ட்ரிங் பார்க்குது, டீங்கிற லெட்டரை அனலைஸ் பண்ணுது, ஓங்கிற லெட்டரை அனலைஸ் பண்ணுது, அடுத்து டி லெட்டரை அனலைஸ் பண்ணுது, அடுத்து ஏங்கிற லெட்டரை அனலைஸ் பண்ணுது, அடுத்து எல்லுங்கிற லெட்டரை அனலைஸ் பண்ணுது. இப்படி தனியாக அனலைஸ் பண்ணி டோட்டலாக எனக்கு ஒரு மீனிங்ஃபுல்லான வேர்டு கிடைச்ச உடனே அது என்னதுன்னு பார்க்குது. அப்போ தான் அது ஐடென்டிஃபையர் அப்படின்னு சொல்லி ரெஜிஸ்டர் ஆகுது. அடுத்து சின்டெக்ஸ் அனலைசிஸ் இஸ் கால்டு parsing. The syntax analysis determine the structure of the source string by grouping the token together. The syntax analysis is also called parse tree. அதாவது நம்ம இங்கே என்ன இன்புட்டில் எடுத்திருக்கோம், டோட்டல் ஈக்குவல் டு கவுண்ட் ப்ளஸ் ரேட் இன்ட்டு 10 இப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கோம். இதே எக்ஸாம்பிளை நம்ம ட்ரீ ஃபார்மேட்டில் எழுதுறது தான் என்னென்னு சொல்கிறாங்க, சிண்டெக்ஸ் அனலைசிஸ்ன்னு சொல்கிறாங்க. சிண்டெக்ஸ் அனலைசிஸ்க்கு இன்னொரு பேர் இருக்குது, பார்சிங். இந்த ட்ரீ ஃபார்மேட்டில் எழுதுறத பார்ஸ் ட்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போவுமே ஆப்ரேட்டர் நம்மளோட லெஃப்ட் சைடு தான் இருக்கணும். அதே மாதிரி நமக்கு கொடுத்துருக்க ஐடென்டிஃபையர்ஸ் எல்லாருமே நம்மளோட ரைட் சைடு இருக்கிற மாதிரி எழுதணும். ஃபஸ்ட்டு ஈக்குவல்ட்டுன்னு போட்டுக்கணும். இதோட சில்ட்ரன், அதாவது இது பேரண்ட்டாக இருக்கும்போது இதோட சில்ட்ரன் யாராக இருக்காங்க, டோட்டல். அடுத்து சிமாண்டிக் அனலைசிஸ். Once the syntax is checked in the syntax analyzer, parse the next base. That is, the semantic analysis determine the meaning of the source string. Example, source string means matching parentheses in the expressions or matching if-else statements. அப்படின்னா நம்ம ஆல்ரெடி இங்கே என்ன எழுதியிருக்கோம், ஒரு ட்ரீ ஃபார்மேட்டில் அதை கொண்டுட்டு வந்திருக்கோம். இந்த ட்ரீயை என்னென்னு சொல்லுவாங்க, பார்ஸ் ட்ரீன்னு சொல்கிறாங்க. இப்போ சிமாண்டிக்கில் இந்த ட்ரீயை வச்சு தான் நம்ம எழுத போகிறோம். சிமாண்டிக்கில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நமக்கு இருக்கக்கூடிய இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குதா, மேட்சிங்காக இருக்குதா, இதில் வேறு ஏதாவது நம்ம இன்சர்ட் பண்ண முடியுமா, இல்லை இதில் ஏதாவது டெலிட் பண்ண முடியுதா அப்படிங்கிறத செக் பண்ணுது. ஒரு மீனிங்ஃபுல்லாட்டு இதை எடுக்குது. இப்போ மீனிங்ஃபுல்லாக எடுக்கும்போது இதில் என்ன மாற்றலாம் அப்படின்னு பார்த்தா, நமக்கு இதில் இருக்கிறது எல்லாமே இது ஒரு ஐடென்டிஃபையர், இது ஒரு ஐடென்டிஃபையர், இது ஒரு ஐடென்டிஃபையர். இது என்னது, ஆப்ரேட்டர், இது ஒரு கான்ஸ்டன்ட். அதே இதில் நம்ம எப்படி சிமாண்டிக் அனலைசிஸில் எடுக்கிறோன்னா, இந்த எதை குறிக்கும்னா, இந்த 10 பாயிண்ட் வேல்யூவாக இருக்கும்போது தசம எண்கள்னு சொல்லுவாங்க. இப்போ 10.0 இல்லை 5.0 இந்த மாதிரி பாயிண்ட் வச்ச இது எல்லாத்தையுமே இன்ட்டு டு ஃப்ளோட்டுன்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்து
intermediate code generation. The intermediate code is the kind of code which is easy to generate and this code can be easily converted to target code. அதாவது இந்த இன்டர்மீடியட் கோடுங்கிறது ஒரு 3 அட்ரஸ் கோடில் சேல் ஆகுது. இந்த 3 அட்ரஸ் கோடுங்கிறது T1, T2, T3ன்னு சொல்லி எடுக்கிறோம். T1ல என்ன எடுக்கிறோன்னா இந்த ட்ரீ ஃபார்மேட்டில் எடுக்கிறத அப்படியே இந்த 3 அட்ரஸ் கோடில் மாற்றி எழுதுறது தான் இன்டர்மீடியட் கோட் ஜென்ரேஷன் சொல்லுவாங்க. இப்போ T1 அப்படிங்கிறது எப்போவுமே நம்ம கீழே இருந்து தான் பார்த்துட்டு போனோம் இன்டர்மீடியட் கோடு எடுக்கும்போது. அப்போ இங்கே கீழே இருந்து பார்க்கும்போது இங்கே கீழே என்ன இருக்குது, இன்ட்டு டு ஃப்ளோட்டுன்னு இருக்குது. அப்போது இன்ட்டு டு ஃப்ளோட் இன்ட்டு 10 இதுதான் என்னென்னு சொல்லுவாங்க T1. இன்ட்டு டு ஃப்ளோட் ப்ராக்கெட்டில் 10 இதை வந்து என்னென்னு சொல்கிறாங்க T1. அடுத்து T2 எடுக்க போகிறோம். இப்போ இதோட வேல்யூ தான் என்னது T1. ஸோ T1 முடிஞ்சிருச்சு, T1 செக் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணுறோம் T2 எடுக்க போகும்போது இதுக்கு நேர் மேலே என்ன இருக்குது, இதுக்கு நேர் மேலே என்ன இருக்குது, ரேட் இன்ட்டு அப்படின்னு போட்டிருக்கோம். அப்போ ரேட் ஸ்டார் அப்படின்னா T2 ஈக்குவல் டு ரேட் இன்ட்டு T1. T1ல என்ன இருக்குது, இன்ட்டு டு ஃப்ளோட் 10 அப்படிங்கிற வேல்யூ இருக்குது. அடுத்து T3, இப்போ T2 செக் பண்ணியாச்சு, ஸோ அது வேலிட். அடுத்து T3 எடுக்கிறோம். T3க்கு இங்கே என்ன இருக்குது, கவுண்ட் ப்ளஸ் அப்படின்ட்டு இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோன்னா T1 எடுத்தாச்சு, T2 எடுத்தாச்சு, இனி இதை எடுக்கும்போது என்ன வரும் T3. ஸோ T3ன்னு எடுக்கும்போது கவுண்ட் ப்ளஸ் T2ஓட வேல்யூ தான் இது ரேட் இன்ட்டு T1. லாஸ்ட்டாக என்ன எடுக்க போகிறோன்னா டோட்டல் எடுக்க போகிறோம். டோட்டலை வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா T3 எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னா இந்த மொத்த வேல்யூவோட இது இன்புட் தான் என்னது T3, இதுதான் என்னது கவுண்ட் ப்ளஸ் T2 இந்த வேல்யூவை குறிக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடில் இருக்கக்கூடிய டோட்டலை T3யை எடுக்கும்போது இப்போ என்னோடய ஆன்சர் என்ன ஆகுது, T3 ஈக்குவல் டு கவுண்ட் ப்ளஸ் T2 இப்படின்னு சேஞ்ச் ஆகுது. ஸோ என்னோட ட்ரீ ஃபார்மேட்டில் இருந்த சிமெட்ரிக் அனாலிசிஸ் இப்போ எனக்கு இன்டர்மீடியட் கோட் ஜென்ரேட் ஆகி 3 அட்ரஸ் கோடில் T1, T2, T3ன்னு சொல்லி ஒரு வேல்யூ எனக்கு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் இருக்கிறது கோட் ஆப்டிமைசேஷன். த கோட் ஆப்டிமைசேஷன் பேஸ் attempts to improve the intermediate code. This is necessary to have a fast executing code or less consumptions of memory. அப்படின்னா எனக்கு இதில் என்ன கிடச்சிருக்கு, ஒரு 3 அட்ரஸ் கோடு கிடச்சிருக்கு. இந்த 3 அட்ரஸ் கோடை எப்படி ஷார்ட்லைஸ் பண்ணி நான் ஐடி ஃபார்மேட்டில் எடுக்கிறேன் அப்படிங்கிறது தான் என்னோடய ஃபைனலில் இது கிடச்சிருக்கு. இதை தனித்தனியாக நான் அனலைஸ் பண்ணி எனக்கு எப்படி இது வந்து ஷார்ட்லைஸாக கிடைக்குது அதை தான் இதில் சொல்லியிருக்குது. லெஸ் கன்சூப்ஷன்ஸ் ஆஃப் மெமரி அப்படின்னு இதை எப்படி ஃபாஸ்ட்டாக எக்ஸிக்யூட் பண்ணி எனக்கு ஒரு கோடு கிடைக்குது, அந்த கோடை நான் இதில் வந்து இன்செர்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து என்னது இருக்குன்னா கோட் ஜெனரேஷன். த கோட் ஜெனரேஷன் பேஸ் த டார்கெட் கோட் கெட் ஜெனரேட்டட். த இன்டர்மீடியட் கோட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் டிரான்ஸ்லேட்டட் இன்டு சீக்வன்ஸ் ஆஃப் மிஷின் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். எக்ஸாம்பிள், நான் இப்போ என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன், எனக்கு இங்கே என்னெல்லாம் கிடச்சிருக்கோ இதை நான் வந்து ஒரு கோடு ஜெனரேஷன் மூலமாக இதில் மூவ், மல்டிபிள், அடுத்து மூவ், கண்டென்ட் இதை எப்படி நம்ம இப்போ ஜென்ரேட் பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு நம்மளோட எக்ஸாம்பிளில் எழுதிப்போம். டோட்டல் ஈக்குவல் டு கவுண்ட் ப்ளஸ் ரேட் இன்ட்டு 10 அப்படின்னு எழுதிக்கலாம். எப்போவுமே நான் என்ன சொன்னேன், லாஸ்ட்டில் இருந்து தான் பார்க்கணும் அப்படின்னு. இப்போ லாஸ்ட்டில் என்ன இருக்குது 10ங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட்டுங்கிறதுனால இதை வந்து நம்ம மல்டிபிள் இன்னொரு நம்பர் கூட தான் மல்டிபிள் பண்ண முடியுமே தவிர இதை தனியாக எதுவுமே மல்டிபிள் பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அதை மல்டிபிள் பண்ணுறதுக்காக இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரேட்டை பார்க்குறோம். ரேட்டை வந்து R1ன்னு சொல்லி எடுக்கிறோம். இந்த ஐடென்டிஃபையர் எப்போவுமே என்ன ஃபார்மேட்டில் இருக்கும்னா மூவ் ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ இது மூவ்னா ஒரு இதில் மாற்றி வைக்கிறது, மூவ் ஃபார்மேட்டில் இருக்குது, மூவ் R1. அப்போ ரேட்டோட வேல்யூ என்னென்னா R1. இப்போ R1 எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, ஸ்டார் 10 இருக்குது. ஸ்டாருங்கிறத மல்டிப்ளிகேஷன் சொல்லணும். மல்டிப்ளிகேஷன் ஷார்ட் ஃபார்மில் தான் MUL அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ MUL 10 இதை யார் கூட நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம், இப்போ ரேட்டு கூட. ரேட்டோட வேல்யூ ஆல்ரெடி என்ன எடுத்திருக்கோம் R1. ஸோ R1 எடுத்தாச்சு, R1 இன்ட்டு 10. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், முன்னாடி யார் இருக்கா, ரேட்டுக்கு முன்னாடி கவுண்ட் இருக்குது. கவுண்ட்டை வந்து இங்கே ஏற்கனவே நம்ம ரேட்டை R1ன்னு எடுத்தாச்சு. அப்போ கவுண்ட் என்ன வரணும், ஆட்டோமேட்டிக்காகவே R2ங்கிற ஃபேஸ்க்கு வந்ததுனால கவுண்ட் ஈக்குவல் டு R2 அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு. இப்போ இந்த கவுண்ட்டையும் ரேட் இன்ட்டு 10ஐயும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், ஆட் R2
R1 ஈக்குவல் டு R2 ப்ளஸ் R1 இன்ட்டு 10. அதாவது கவுண்ட் ப்ளஸ் ரேட் இன்ட்டு 10. அடுத்து என்ன பண்ண போகிறோம்? டோட்டல் எடுக்க போகிறோம். டோட்டலுக்கு என்ன வரும்? நம்ம என்ன சொன்னேன், ஒவ்வொரு ஐடென்டிஃபையரும் மூவில் இருக்கும். அப்போ டோட்டலுங்கிறது ஒரு மூவ் R1 டோட்டல் ஈக்குவல் டு R1 ஈக்குவல் டு கவுண்ட் ப்ளஸ் ரேட் இன்ட்டு 10ல் மாறி இருக்கு. எனக்கு இந்த ஃபார்மேட்டில் எனக்கு மாறி எனக்கு ஒரு கோடிங் கிடச்சிருக்கு. இதை தான் என்னென்னு சொல்கிறாங்க, கோட் ஜெனரேஷன். என்னோட கோட் ஜெனரேஷன் என்ன பர்பஸ்க்காக யூஸ் ஆகுனா, என்னோட டார்கெட் கோடில் ஜெனரேட் பண்ணி கொடுக்குது. இதை தான் டார்கெட் கோட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்து சிம்பிள் டேபிள்னால் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட்லேயே என்னோட லெக்சிக்கல் அனலைசர்ஸ் இருக்குது. லெக்சிக்கல் அனலைசிஸ் என்ன பண்ணோம், என்னோடய டோக்கன்ஸ் என்ன இன்புட் கொடுக்குறேனோ அது எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து அனலைஸ் பண்ணி எனக்கு கொடுக்குது. இது எங்கேருந்து எனக்கு அனலைஸ் பண்ணி கொடுக்குது? அதுதான் சிம்பிள் டேபிள். சிம்பிள் டேபிளுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு என்னோடய பேக்கப்பில் ஒவ்வொரு சிம்பிள் டேபிள்லாம் இருக்கும். இது நம்பர்ஸாகவும் இருக்கலாம், லெட்டர்ஸாகவும் இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஆப்ரேட்டர்ஸாகவும் இருக்கலாம், இல்லை கான்ஸ்டன்ஸாகவும் இருக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த டேபிளில் வந்து எனக்கு 1 2 அதாவது இப்போ டோட்டல்னு நான் செக் பண்ணுறேன். டி எங்கே இருக்குது அப்படின்னு செக் பண்ணால் என்னோடய ஃபர்ஸ்ட் பேஸில் டீங்கிறது இருக்குது. அப்போ டி ஐடென்டிஃபை ஆகிடுச்சு. அப்போ எடுத்துக்கலாம். ஓகே, இது அப்ரூவல் அப்படின்னு சொல்லி. அடுத்து ஓ எங்கே இருக்குது? ஓ என்னோடய செகண்ட் பேஸில் இருக்குது அப்படின்னா, ஸோ செகண்ட் பேஸில் ஐடியில் இருக்குது. ஸோ இதுவும் அப்ரூவல். இப்போ டிஓவை செக் பண்ணுது. டிஓ இதில் மீனிங்ஃபுல்லாக இருக்குதா? இல்லை. ஸோ அது வந்து ஒரு ஐடென்டிஃபையராக மாறலை இன்னும். ஸோ நெக்ஸ்ட் இருக்க வேர்டு இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் இருக்க வேர்டு என்ன? டி. ஆல்ரெடி டீங்கிறது என்னோடய ஃபர்ஸ்ட் பேஸில் இருக்கிறதுனால அது அப்ரூவல். அடுத்து ஏங்கிறது எங்கே இருக்குதுன்னு பார்க்குது. ஏங்கிறது என்னோடய தேர்ட் பிளேஸ்லேயே இருக்குதுன்னு வச்சுப்போம். தேர்ட் பிளேஸில் இருக்குது அப்படின்னா, அப்போ தேர்ட் பிளேஸில் ID 3ல் எனக்கு என்ன இருக்குது? ஏ இருக்குது. அடுத்து எல் எங்கே இருக்குது? எல் என்னோடய ஃபோர்த் பிளேஸில் இருக்குது அப்படின்னா, ஃபோர்த் பிளேஸில் ID 4ல் எனக்கு எல் இருக்குது. இப்போ இது எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்குது. இது ஒரு மீனிங்ஃபுல்லாக வேர்டாக மாறின பிறகு தான் இது வந்து டோக்கனாக க்ரியேட் ஆகுது. இது எல்லாமே எங்கே இருக்குன்னா, என்னோடய பேக்கப்பில் இருக்கக்கூடிய சிம்பிள் டேபிளில் ஸ்டோர் ஆகியிருக்கும். எனக்கு எப்பப்போ என்னென்ன டோக்கன்ஸ் தேவைப்படுதோ அதெல்லாம் இந்த சிம்பிள் டேபிளில் இருந்து தான் நான் எடுத்துக்கிறேன். இதை தான் வந்து சிம்பிள் டேபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. Symbol table to support these bases of compiler, a symbol table is maintained. The task of symbol table is to store identifiers, variables used in the program. கீ இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் என்னெல்லாம் அதில் ஸ்டோர் ஆகி இருக்கும் அப்படின்னா, லெக்ஸிம்னா என்னது? அது ஒவ்வொன்றா தனித்தனியாக பிரித்து இப்போ அது ஐடென்டிஃபையராக இந்த வேரியபிள்ங்கிறது எனக்கு ஒரு ஐடென்டிஃபையர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது தான் எனது லெக்ஸிம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன இந்த ஒரு வேர்டு இந்த டோட்டல் இருக்குன்னா இது எனக்கு ஒரு ஐடென்டிஃபையர், இது தான் லெக்ஸிம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வேர்டையும் அது வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஒவ்வொரு கீவேர்ட்ஸையும் டைப்ஸையும் நமக்கு வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு டேட்டா டைப்ஸையும் அது இன்ட்டு, ஃப்ளோட்டு, இஃப், எல்ஸு இது எல்லாத்தையும் கூட அது ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ எனக்கு எப்போ எது தேவைப்படுதோ அதை நான் எடுத்துக்கிறது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ மக்களே.